கோவையில் கிரிப்டோ கரன்சி முதலீடு நிறுவனம் தொடங்கி மோசடி செய்த வழக்கில் முக்கிய நபரை புதுவை போலீசார் கர்நாடக மாநிலம் தும்கூரில் கைது செய்தனர். புதுச்சேரி லாஸ்பேட்டையைச் சேர்ந்தவர் அசோகன். BSNL நிறுவனத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்றவர். இவரை கடந்த 2023ஆம் ஆண்டு தொடர்பு கொண்ட மர்ம நபர் ஒருவர் கிரிப்டோ கரன்சியில் முதலீடு செய்தால் அதிக லாபம் கிடைக்கும் என கூறியதை நம்பி ஆஷ்பே என்ற இணையதள பக்கத்தில் 92 லட்சம் ரூபாயை முதலீடு செய்தார். அதன் மூலம் லாபத்தை சேர்த்து 2.5 கோடி ரூபாய் மதிப்பிலான கிரிப்டோ கரன்சிகள் அவருக்கு கிடைத்திருப்பதாக காட்டப்பட்டது. அவற்றை விற்று பணமாக தனது வங்கிக் கணக்குக்கு மாற்ற அசோகன் முயற்சித்த போது அந்த இணையதள பக்கம் முடக்கப்பட்டது. இதுகுறித்து சைபர் கிரைம் போலீசில் புகார் அளித்தார் அசோகன். இந்நிலையில் போலீசார் தீவிர விசாரணையில் ஈடுபட்டனர். அதில் கோயம்புத்தூரை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்ட நிறுவனத்திற்கு தொடர்பு இருப்பது தெரியவந்தது. அந்த நிறுவனம் கடந்த 2021ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. பிரபல நடிகைகள் தமன்னா, காஜல் அகர்வால் உள்ளிட்டவர்கள் அந்த விழாவில் பங்கேற்றுள்ளனர். அடுத்த 3 மாதங்களுக்கு பிறகு மகாபலிபுரம் சொகுசு ஹோட்டலில் ஆஷ்பேவில் முதலீடு செய்த 100 நபர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் முதல் 1 கோடி ரூபாய் மதிப்புடைய கார்கள் முதலீட்டாளர்களுக்கு பரிசாக வழங்கப்பட்டது. அடுத்த சில நாட்களில் மும்பை கப்பல் ஒன்றில் மிகப்பெரிய விழாவும் நடைபெற்றது. அதில் ஏராளமானோர் பங்கேற்றுள்ளனர். அவர்களிடம் தங்கள் நிறுவனத்தில் முதலீடு செய்யும்படி கூறி பெருமளவில் பணத்தை திரட்டியுள்ளனர். ஆஷ்பேவில் முதலீடு செய்யும் பணத்துக்கு கிரிப்டோ கரன்சி என்ற பெயரில் TCX காயின் கொடுத்து பணத்தை தங்களின் வங்கிக் கணக்குக்கு மாற்றியுள்ளனர். ஆஷ்பே மூலம் பெற்ற TCX காயின்களை விற்க முடியாமல் முதலீட்டாளர்கள் திணறிய போது ஆஷ்பே என்ற இணையதள பக்கம் திடீரென்று முடக்கப்பட்டது கண்டறியப்பட்டது. தொடர் விசாரணையில் புதுச்சேரியைச் சேர்ந்த 10க்கும் மேற்பட்டோர் 3.6 கோடி ரூபாய் வரை முதலீடு செய்தது தெரியவந்தது. இந்த வழக்கில் சைபர் கிரைம் இன்ஸ்பெக்டர்கள் கீர்த்தி மற்றும் தியாகராஜன் தலைமையிலான குழு கோவைக்கு சென்று அங்கு பதுங்கியிருந்த ஜெயின் மற்றும் அரவிந்த்குமார் ஆகியோரை ஏற்கனவே கைது செய்து 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பென்ஸ் காரை பறிமுதல் செய்தனர். இந்த வழக்கில் மூளையாக செயல்பட்ட பாபு இம்ரான் பாஷா, கோயம்புத்தூர் தாமோதரன், நூர் அகமது, சந்தானம், நித்தியப்பன் உள்ளிட்ட சிலரை தீவிரமாக தேடி வந்தனர். இந்த நிலையில் கர்நாடக மாநிலம் தும்கூரில் மறைந்திருந்த கோவையைச் சேர்ந்த தாமோதரனை போலீசார் கைது செய்தனர். அவரிடம் நடத்திய விசாரணையில் ஆஷ்பே என்ற செயலியை உருவாக்கி முதலீட்டாளர்களிடம் நம்பிக்கை பெற லாபங்களை அதிகரித்து காட்டி ஏமாற்றியது தெரியவந்தது. அவரிடமிருந்து 3 மொபைல் போன்கள், 1 லேப்டாப், 3 லட்சம் ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இதையடுத்து அவர் புதுச்சேரி மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார். மேலும் தலைமறைவாக உள்ள 8 பேரை புதுவை போலீசார் தொடர்ந்து தேடி வருவது குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.